அவங்களுக்கு இப்பவே நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, கோர்ட்டு விட்டு வெளியில தெருவுக்கு வந்து ஒரு தம்பதியை பார்த்து அவங்களுக்கு நீதி வழங்கியிருக்காரு. ஆமா, இவங்க பெரிய அவங்க பெரிய இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ்ல மாறி மாறி திட்டிட்டு இருந்திருக்காங்க. அட போங்கடா, இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு அடிச்சுக்குங்கன்னு பையன் பொண்ணு கழுத்துல டபால்னு தாலியை கட்டிட்டார். தான் பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லைங்க, அந்த பையனை நாங்க மோட்டிவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி 600க்கு 200 மதிப்பெண் எடுத்த ஒரு சிறுவனை கொண்டாடி இருக்கிறார்கள். 4 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு செராமிக் பாட் பிளான்டர் ஒன்று இருந்திருக்கு. இந்த உடஞ்ச பூத்தொட்டியை யார் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? தூக்கி போடக்கூடிய பொருள் ஒரே நாள்ல 56 லட்சம் ரூபாய் விலை போனது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த தெருவனவர்களே வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். நம்மளை சுற்றி நிறைய வினோதமான விஷயங்கள், அடடே ஆச்சரியக்குறி அப்படின்னு நடக்கும். அதில் அழகான விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த அடேங்கப்பா 5 வினோதங்கள். தெருவுக்கா போரேல் அப்படிங்கிறத ஜோக்காக தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் தெருவுக்கா போரேல் இன்னும் நாள்லாம் கிடையாது, அவங்களுக்கு இப்போவே நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, கோர்ட்டு விட்டு வெளியில் தெருவுக்கு வந்து ஒரு தம்பதியை பார்த்து அவங்களுக்கு நீதி வழங்கியிருக்காரு. யார் இந்த தம்பதின்னு கேட்குறீங்களா? தெலங்கானா மாநிலத்தில் நிஜாமாபாத் மாவட்டத்தில் போத்தன் நகர்ல 70 வயதை கடந்த கந்தபு சாயம்மா மற்றும் கந்தபு நடபி கங்காரம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2021 கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. தன்னுடைய மருமகள் தன் மேல வரதட்சணை புகார், போலி வரதட்சணை புகார் கொடுத்ததன் காரணமாக 2021 இருந்து இந்த 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அதனால இந்த 30 முறையும் இந்த தம்பதிகள் கோர்ட்டுக்கு வந்து போறது அப்படின்ற சங்கடத்தை அனுபவிச்சதோடு மட்டும் இல்லாம வயது மூப்பு காரணமாக இந்த முறை கோர்ட்டுக்கு வந்தப்போ விசாரணைக்காக இதில் தீர்ப்பு வழங்கப்படும் போது அவங்களால கோர்ட்டுக்குள்ளே வர முடியல. ஏன்னா உடல்நிலை காரணமாக எங்களை வந்து உள்ளே அழைத்து வர யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்ச நீதிபதி எஸ்எம்பெல்லி சாய் சிவா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியா இப்போவாது அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லி அவங்க இருந்த இடத்துக்கு வந்து இந்த வழக்கை நான் ரத்து செய்கிறேன், இது போலி புகார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வழக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மலையாள படம் ஞாபகத்துக்கு வரும். சவுதி வெள்ளக்கா அப்படின்ற ஒரு படம். சின்ன வயசில் ஒரு பையன் பல்லு உழுவுற ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பாட்டி அந்த பையனை அடிச்சிடுவாங்க. அப்போ அந்த பல்லு விழுந்து ரத்தம் வந்துடும். அது பல்லு விழுந்ததுனால வந்ததா இல்லை இந்த பாட்டி ஒரு மைனரை ஹர்ட் பண்ணதுனால வந்ததா அப்படின்னு ஒரு வழக்கு வந்து அந்த பையன் வளர்ந்து வேலைக்கெல்லாம் போயிடுவான். 23-24 வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும். ஸோ அத்தனை முறை கோர்ட்டுக்கு நடந்து போய் வந்து இழுத்தடிச்சு வயதான போது ஒரு 5000 ஃபைனோட அந்த பாட்டிக்கு வந்து ஒரு விடுதலை கொடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்க்கும்போது எத்தனையோ வழக்குகளில் வயதானவர்கள் போலி புகார்கள் மூலமாக பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது புரிய வந்தது. அந்த நீதிபதியோட நல்ல எண்ணத்துக்கும் நீதித்துறைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருத்தணி மலை மீது முருகன் சிரிப்போடு சேர்த்து இன்னொரு விஷயம் எதிரொலிச்சிருக்குங்க. ஒரு காதல் ஜோடி மிக பரபரப்பாக குடும்பஸ்தன் பாணியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பொதட்டூர் பேட்டையை சேர்ந்த சுந்தரம் அப்படிங்கிறவங்களோட மகன் உமாபதியும் பொம்மராஜு பேட்டையை சேர்ந்த சிவாச்சலமோடைய மகள் ரீட்டாவும் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமல் நீ வந்து அங்கே வந்துரு, நான் இங்கே வந்துரு, ரெடியாகி நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகிறோம், திருத்தணியில் கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே 2 பேரண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்திருக்காங்க சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு. வந்த உடனே என் பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணுற, என் பையனை மயக்கி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆமாம் மயக்கிறாங்க போ, ஆமாம் இவங்க பெரிய அவங்க பெரிய இவங்க 2 பேரும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட்ஸில் மாறி மாறி திட்டிகிட்டு இருந்திருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது அட போங்கடா இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுக்குங்கன்னு பையன் பொண்ணு கழுத்தில் டபால்னு சன்னதிக்கு பக்கத்தில் அந்த வேல் பக்கத்தில் தாலியை கட்டிட்டார். வேலோன் துணை மயிலோன் துணை அப்படின்ற மாதிரி மலை மேலே வள்ளியை வந்து எப்படி கல்யாணம் பண்ணாரோ அந்த மாதிரி போதும் என் ரீட்டா நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குடும்பஸ்தன் பாணியில் நடந்த ஒரு கல்யாணங்கிறதுனால பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு வரக்கூடிய 2 மேஜர் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால போலீஸார் அவங்களுக்கு சந்தோஷமாக போயிட்டு வாங்கம்மா, நல்லா இருங்க, அவங்களோட ஃபியூச்சரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டன்னு உன் கண்ணு முன்னால் வந்து அலறினாலும்
நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்கவே முடியாது. நெவர் எவர் கிவ் அப். எஸ், இந்த நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற இந்த டயலாக் இருக்குல்ல, இது வந்து நிறைய நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஆனால் ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் பையன் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லைங்க, அந்த பையனை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 600க்கு 200 மதிப்பெண் எடுத்த ஒரு சிறுவனை கொண்டாடி இருக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கவர் தான் நம்மளுடைய அபிஷேக் சோல சக்குடா. பசவேஸ்வர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் 10th எக்ஸாம் எழுதியிருக்காரு. 600க்கு 200 மதிப்பெண் மட்டுமே எடுத்து எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆயிருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி, இல்லைடா நீ வந்து எக்ஸாம்ஸில் தான் தோத்துட்ட, லைஃப்பில் ஒன்றும் தோத்துடல அப்படின்னு கேக் வெட்டி ஊட்டக்கூடிய அந்த வீடியோ பார்த்தோன்னா, யூஸ்வலாக இதெல்லாம் ஃபஸ்ட் மார்க்கு எடுக்கிறவங்க தானே லட்டு சாப்பிடுவாங்க, கேக் சாப்பிடுவாங்க, இது என்ன தோத்துட்டதை கொண்டாடுறாங்க, இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்குமான்னு பலவித கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் தோத்துட்டதை கொண்டாடுறதுக்காக ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவிட்டிக்காக நாங்கள் கேக் வெட்டலைங்க, பையனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் பையனை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால முகமே வாடி போயிருந்தது. அவன் எக்ஸாம்ஸில் தானே தோத்தான். சில குழந்தைங்களுக்கு ஐக்யூ லெவல் வேறு மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் எக்ஸல் ஆவாங்க, பல முறை அவங்களுக்கு அட்டம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் பையன் அப்படிப்பட்ட ஒரு பையனாக இருக்கலாம் இல்லையா, அதனால் முகம் தொங்கி போயிருக்கிற பையன் லைஃப்பில் எதுவும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ எத்தனை முறை வேணாலும் அட்டம் பண்ணு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணினோம். நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் எக்ஸல் ஆவாங்க, வேறு வித டேலண்ட்ஸ் இருக்கும், ஸோ அகாடமிக்ஸ் வந்து நிறைய முறை ட்ரை பண்ண வேண்டியிருக்கும், ஃபோக்கஸ் தேவைப்படும். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க மனமுடைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம அபிஷேக் சோல சக்குடாவோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம் சமீபமாக சொன்னாங்க இல்லையா, என்ன இருந்தாலும் கல்வி முக்கியம், ஸோ குழந்தைங்களை வந்து நீங்கள் கல்விக்காக மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அது இது என்ன வேணா இருக்கட்டுங்க, நீங்கள் பிரபலமாகுங்க, நிறைய சம்பாரிங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் உங்களுக்கான ஒரு கல்வியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அன்பாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு அழகான வழிகாட்டுதல் தான், இந்த பேரண்ட்ஸ் பண்ணினதும் ஒரு அழகான வழிகாட்டுதல் தான். சமீபமாக ஒரு நேர்காணலில் பாஜக கட்சியை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாங்க, தன்னோட கிளாஸ்மேட் தான் இயக்குனர் தேசிங்க பெரியசாமி அவர்கள். எல்லாருக்கும் மார்க் ஷீட் கொடுக்கும்போது எல்லாருக்கும் வந்து டாப்பர்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க, தேசிங்க பெரியசாமியோட மார்க்கை வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆயிருப்பாருங்கிறது தெரியும். அவருக்கு அவரோட பேஷன் சார்ந்த வேலை, அதாவது டிரெக்ஷன் வரும்பொழுது, கண்ணும் கொள்ளையெடுத்தால் எடுக்கும்பொழுது அவர் போலீஸ் சார்ந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்து அவ்வளோ டீட்டெயிலாக உட்காந்து படித்து ஒரு படம் கொடுத்து அதை ஹிட்டும் பண்ணியிருக்காருங்கும் போது, நமக்கு பிடித்த சில விஷயங்களில் எக்ஸல் ஆகிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கலை, ஒரு திறமை. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திறமை இருக்கலாம், பட் கல்வி அவசியம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி இந்த பையனும் அதான் சொல்லியிருக்கான், நான் என்ன தான் அகாடமிக்ஸில் தோற்றிருந்தாலும் என் பேரண்ட்ஸ் என்னை ஊக்கப்படுத்தியிருக்காங்கல்ல, அதனால் நான் மறுமுறை எழுதி நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறவங்க எல்லாருக்கும் அந்த பையன் டல் ஆகிட்டான், மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கேக் வெட்டியிருக்காங்க. ஓகேவா? ஜப்பான் டெக்னாலஜி ஒன்று இருக்குங்க, அது கின்ஷுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கின்ஷிகுராய் பவுல் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடைந்த ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒட்டி வைக்கிறதுக்காக தங்கத்தில் அப்படியே அந்த மெல்லி இலைகள் பூசி அதை அப்படியே மறுபடியும் ஒட்ட வச்சு அழகுபடுத்துவாங்க. அதாவது நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான், we are all broken, பட் ஸ்டில் அதை நம்ம எப்படி மர்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இது ஒரு பக்கம் பிரபலம் அடைஞ்ச ஒன்று தான். ஆனால் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் உடஞ்ச பொருள் இருந்ததுன்னா அது என்னங்க உடஞ்சி போச்சு, இதுக்கு மேலே என்னென்னு தூக்கி போடுவோம்ல, அப்படி தூக்கி போடக்கூடிய பொருள் ஒரே நாளில் 56 லட்சம் ரூபாய் விலை போனது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இங்கிலாண்டில் நடந்திருக்குங்க. அதாவது லண்டனில், இங்கிலாண்டில் ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 4 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு செராமிக் பாட் பிளான்டர் ஒன்று இருந்திருக்கு. சரி, இது ரொம்ப அழகாக அந்த வீட்டில் அவங்க உடஞ்சிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு பேர குழந்தைங்க அதே வீட்டில் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு கொஞ்சம் சேதமடைகிறத பார்த்தோன்னே இது ஏன் நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கணும், இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்கலான்னு போய் ஒரு கம்பெனியை அணுகும் பொழுது அதை ஆய்வு செஞ்சுட்டு சொல்லியிருக்காங்க, இந்த உடஞ்ச பூத்தொட்டியை யார் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? ஹான்ஸ் காப்பர் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஷியல் பிரிட்டிஷ் பாட்டர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. இவர் பேசிக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உபயோகப்படுத்தக்கூடிய பவுல்ஸ், செராமிக்ஸ், பாட்ரி, இது வந்து பெரிய பெரிய இடங்களில், ஸ்கூல்ஸில், காலேஜஸில் அப்படின்னு சொல்லி அவர் டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரசித்தி பெற்ற இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய பாட்ரி பிளான்ஸ் எல்லாமே இவர் பண்ணது தான். அதாவது பிளான்ஸ் நம்ம வைக்கக்கூடிய எல்லா பாட்ரியும் இவர் பண்ணது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒருவருடைய கையெழுத்து இதில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து ஒரே நாளில் கலைப்பொருளாக மாறி இருக்குது. அதனால் இதை நம்ம ஏலத்தில் விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏலம் கேட்க அமெரிக்கா, பிரிட்டன், அதுக்கப்புறம் பல
நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. 1964ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏலத்தில் விடப்பட்ட பூந்தொட்டி. 1939 அவர் ஆக்சுவலி ஜெர்மனியை சேர்ந்தவர். ஜெர்மனியிலேருந்து இங்கே ஒரு காலேஜுக்கு டீச் பண்ணுறதுக்காக இங்கிலாந்து வரும்பொழுது 1964 இந்த ஒரு பாட்டை அந்த வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்த குடும்பம் அது மோசமாயிடுச்சு, இதுக்கு மேலே வேண்டான்னு நினச்சி 10,000 யூரோ வரைக்கும் மதிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இது ஹான்ஸ் கோப்பரோட கையெழுத்து இடப்பட்டிருக்கு, கண்டிப்பாக இது ஒரு கலைப்பொருள் அப்படின்னு சொல்லி 10,000 யூரோ வரைக்கும் விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அமெரிக்கா, டென்மார்க், இங்கிலாந்து உட்பட பல இடங்கள்லேருந்து ஏலம் எடுக்க வரும்பொழுது கடைசியாக அமெரிக்கர் ஒருவர் 56 லட்சம் கொடுத்து இந்த பூந்தொட்டியை வாங்கியிருக்கிறாங்க. இந்த பூந்தொட்டியை மறுபடி சீரமைக்கிறதுக்கு ஒரு 9 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட இது ஒரு கலைப்பொருள். இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறவங்க, அந்த பொக்கிஷத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க, அதை பற்றின அருமை அறியறவங்களோட கையில் தான் இந்த பொருள் இருக்கணும்னு சொல்லி அதை பத்திரமா வாங்கிட்டு போயிருக்காங்க. உடஞ்ச பூத்தொட்டிக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புரோக்கன் பீசஸ்க்கு பின்னாடி எவ்வளோ கதை இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளை தூக்கி போட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த தூக்கி போடாத பொருட்களோட பல பேருடைய ஞாபகங்கள் நமக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.